வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஏற்காடு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபேமிலியோட ஒரு 2 days அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போய் சும்மா சில் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் மட்டும் போகல, உங்களையும் கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். பாருங்கள், பேக்கிங்லாம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நேராக போய் எக்மூரில் போய் ட்ரெயின் ஏறுறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஏற்காடு தான். வழியாக வந்துட்டோம் ஏற்காடு. ரூம் தான் கிடைக்க மாட்டேங்குது. சரி பார்க்கலாம். சரி இங்கே பார்க்கலாமா? என்கொயரி பண்ணி பார்க்கலாம். தம்பி அதை பாருப்பா. ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ஸோ இங்கே ரூம் பார்க்கணும். எத்தனை பேருங்க? ஒரு 5 பேர். இது இது டபுள் பெட்ரூமா? ஆமாம் சார். இது ஹால். ஓகே. இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். உள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஹீட் பம்ப் சார். ஓகே. 24 hours. அப்படிங்களா? சரி. இது ஆக்சுவலாக நாங்கள் யூடியூபர் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இந்த ஏற்காடு சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அது சரி. பாத்ரூம்லாம் ஆனால் இன்னொன்று கேட்கணும், இங்கே எத்தனை பேர் வந்து தங்கலாம் அப்படின்னு இந்த டபுள் பெட்ரூம்ல? ஆமாம், அது கேட்கணும். வேலை எத்தனை பேர் வரலாம்? நல்லா இருக்குல்ல? எவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவாப்பா? இது இப்போது இது என்ன கிச்சன் செட்டப்பா? இது வந்து ஹால் சார். இப்போ ஒரு குழந்தைங்க எல்லாம் இருக்கிற மாதிரினா ஹாலு. ஃபுட்டு வந்து தனியாக நம்ம மெஸ் நடத்துகிறோம். ஓ, நீங்களே பண்ணிடுறீங்களா? ஹோம் ஃபுட்டு. ஆமாம், நாங்களே அரைக்கிற மசாலா. இது எப்படி மெனு நாங்கள் தர மாதிரியா இல்லை நீங்கள்? கார்டு இங்கே இருக்குது சார். ஓகே. அதில் என்ன நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அது பண்ணி கொடுத்துருவோம். இதுவா? ஸோ இதில் இருக்கிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே இருக்குது. ஓகே. டின்னரும் இருக்குது. ஓகே ஓகே. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. எவ்வளோ நேரத்தில் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ 3 hours முன்னாடி சொல்லணும். ஓகே ஓகே. இப்போது என்ன ரெடியாக இருக்கும்? இப்போ வந்து இட்லி, தோசை, பூரி, வடை. ஓ, இருக்குங்களா? இப்போ இது மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு எதாவது பார்க்கலாமா? மேலே இருக்குது சார் ரூம். மேலே 3 bedroom ஒரு ஹால் இருக்குது. ஓகே ஓகே. சரி, அது பார்ப்போமா? ஓகே. எல்லா ரூம்லேயும் டிவி இருக்குது. ஸோ இங்கே மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வரலாம்? இதில் வந்து ஒரு 6 to 8 பேர் தான். 6 to 8. இதுலேயும் சோஃபா கம்ப்யூட்டர். ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா பெட்னா போட்டுக்கலாம். ஓகே. மொத்தம் இது எத்தனை இருக்குது மொத்தம் இந்த மாதிரி ரூமு? இந்த மாதிரி மொத்தம் இதில் இந்த பில்டிங்கில் வந்து அப்படி 6 bedroom இருக்குது. 6 bedroom இதே மாதிரி. ஓகே. ஒன்று வந்து மேலே இருக்கிறது சிங்கிள் பெட்ரூம் சார். அது கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூம், பெரிய ரூம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரூம் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ட்ரிபிள் பெட்ரூமு. ஸோ 6 பேருனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓகே தானே? ஓகே தான், நல்லா இருக்குல்ல, காம்பேக்டாக. என்னப்பா மௌரியா, உனக்கு ஓகேவா? சரிங்க. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான். டிஃபன் வந்துடுச்சு. முட்டை தோசை இருக்குது. வா, இதெல்லாம் வந்து முட்டை தோசை, இட்லி, பொங்கல் இதெல்லாம் இங்கே வந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன் வீட்டில் எதுவும் சாப்பிடலையா நீ? வீட்டில் எங்கே கண்ணில் காமிக்கிற? பாவி, விதவிதமாக செஞ்சு போட்டு எப்படி சொல்கிற பற்றியா நீ? வீட்டுக்கு வா, உனக்கு அதே உப்புமா தான். ஆனால் இந்த ஃபுட்டோட ஸ்மெல்லு வந்து வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது இல்லை? உண்மையிலே நல்லா இருக்கு. இட்லி, பொங்கல், வடை, ஹோம்மேட் ஃபுட் மாதிரி செஞ்சு தராங்க. நம்ம எத்தனை பேர் வரோமோ அத்தனை பேருக்கு நம்ம மெனு சொல்லிட்டா அது தகுந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா பரவாயில்ல. பொங்கல் சூப்பர், அருமை. நான் ஒன்று சொல்லவா? ஆனால் நான் செய்கிற மாதிரி வரல எதுவும்.
அதுதான். ஆமாம், இது நல்லா இருக்குல்ல. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பக்கோடா பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னது பக்கோடாவா? ஆமாம், அதுதான் பக்கோடா பாயிண்ட். பக்கோடா பாயிண்ட். நான் நினச்சேன் சாப்பிட பக்கோடாவான்னு நினச்சேன். கையில் ஒரு பக்கோடா இருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அதை சாப்பிட்டுக்கிட்டே பக்கோடா பாயிண்ட் இல்லை? செம்ம ஹைட்டு. டிராயிங் மாதிரி இருக்கு பாரு கைஸ். உண்மையிலே ரொம்ப பயங்கர ஹைட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தா தெரியும், இங்கே வந்து பார்த்தா தெரியும். செமையாக இருக்குது. இது மேலே இன்னொரு வியூ இருக்குது, அதையும் பார்த்துருவோம் வாங்க. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் அங்கே விட இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இதுதான் வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது இப்போ நெக்ஸ்ட் பீகோ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. பீகோ பார்க். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பீகோ பார்க்கா? ஓகே, பீகோ பார்க்னு ஒன்று இருக்குது. அங்கே ஏதோ இந்த ஸ்னேக்லாம் வந்து மேலே போட்டு ஏதோ அட்வென்ச்சர் மாதிரி ஏதோ பண்ணுவாங்களாம். சரி, நெக்ஸ்ட் அங்கே தான் போகலான்னு ஒரு ஐடியா. சரி, இப்போ நெக்ஸ்ட் அங்கே போகலாமா? போகலாம். மறைக்குது. வாயில கொடுங்க, மூக்குல கொடுங்க. வாங்குறதே அப்படிதான் வாங்குது. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. வாங்குறியா? Animals liking me. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எந்த அளவுக்கு பாய்சனஸ் பாம்புன்னு தெரியல. பட் என் பக்கத்தில் இருக்கிற பாம்போட பாய்சன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டேஞ்சரஸ். கொத்தவா பாம்பு? பாம்பா சொல்ற கொத்தவா? எதுவும் பண்ணாத, கீழே ஒண்ணும் பண்ண, தலை மேல பாரு. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. டே தம்பி எதனா பேசுப்பா. டே டே ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா.
எப்படி ம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கறிலாம் நல்லா சாஃப்டாக இருக்கு. நல்லா இருக்கு. வீட்டில் நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பர். இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பாரு. சிக்கன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உதிரி உதிரியாக இருக்குதா பிரியாணி? ஏய் போகலாம் வா. என்ன அங்கே என்ன போய் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. இந்த பிளான்ட்டை வச்சு எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் நம்ம பால்கனியில் இந்த மாதிரி பண்ணலாம்ல. பண்ணலாமே. அழகாக இருக்குல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு. உள்ள ஸ்பைடர் பாரு, வெப்பு அங்கே பாரு எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாரு. இப்போது டின்னருக்கு எங்களுக்கு எந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்பாத்தி, டால், சட்னி. நாங்கள் சிம்பிளாக தான் மெனு சொல்லியிருக்கோம். ஏன்னா லஞ்சில் ரொம்ப ஹெவி ஆகிட்டனால நைட்டு சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்திருக்கு. பட் இந்த ஆம்பியன்ஸ் வந்து கேண்டில் லைட் டின்னர் மாதிரி செட்டப்பில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கு. சாஃப்டாக இருக்கா? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கிற ஆள் நீ தாண்டி. சாப்பிடும்போது தண்ணி பிடிக்காம ஏன் முடிச்ச பிறகு இது பண்ணுற? எப்போ குடித்தா என்ன, தண்ணி பிடிச்சி குடிக்கிறேன்ல. The next day. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா நின்றுட்டு இருக்கிறேன். குளிருக்கு காலையில். சரி சன்லைட் மேலே படத்துன்னு இங்கே வெயிட் பண்ணுறேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறேன். இப்போ வந்து எந்திரிச்சேன். இங்கே ஒரு பால்கனி இருக்கு. ஆமாம். அந்த ரூம் தான். ஆமாம், அது அந்த ரூமோட பால்கனி. ஹீட்டரெல்லாம் இருக்கு பாரு. இங்கே எதுக்கு போட்டிருக்காங்க ஹீட்ரு? என்ன பின்ன இங்கே இப்போ கிளைமேட் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் போட்டிருக்காங்க. இது இப்போ ஹீட்டருக்கு ஏதோ 7 lakhs கிட்ட வந்து ஏதோ செலவு பண்ணி போட்டிருக்காரு குளிர். 7 lakhs? ஆமாம், 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டர் வருதுங்க. 24 hours வருதா? மயில் கத்துது பாரு. ஆனால் சில இடங்கள்ல அந்த டைமிங்கில் தான் வருவாங்க. 24 hours வருது. சரி போ, கிளம்பு சீக்கிரம். சரி போகிறேன், வெயிட் பண்ணு. சரி வண்டி வந்துருச்சா? வண்டியெலாம் அங்கே ரெடியாக நிற்கிது. ரெடியாக இருக்கா? ஆமாம், நம்ம எந்த வண்டி வேணுமோ நம்ம அந்த வண்டியை சூஸ் பண்ணிட்டு போகலாம். சந்திரிகா பூரி வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஏற்காடில் லூப் ரோடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முக்கியமான பிளேஸாக. ஸோ அந்த இடத்துக்கு தான் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம போய்கிட்டே பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சேர்வராயன் டெம்பிள் அங்கே வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து பெருமாள், அவர் குகைக்குள்ளே இருப்பாராம். மார்னிங் ஈவினிங் வந்தால் நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த கிளைமேட் அங்கேருந்து நம்ம ஏற்காடோட ஃபுல் மலையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம்.
என்னாச்சு? ரூமுக்கு வந்தோடனே வாமிட். ஏன் என்ன? காஃபி குடிச்சேன்ல காஃபி ஃபேக்டரியில. நீ தான் நல்லா இருக்குன்னு சொன்ன, இப்போ வாமிட் எடுத்துருக்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஒரு காஃபி வாங்கி பாதி பாதி கொடுக்கலாம் தானே சொன்னேன். எல்லாத்தையும் என்கிட்டே கொடுத்துட்டேன். ஃபுல்லா குடிச்சா எப்படி வரும்? எப்படி உனக்கு செட் ஆகலான்னு நீ எதுவும் முழுசா குடிக்கல. முடிகிற வரைக்கும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்க வேண்டியது தானே. குடிக்கும் போது நல்லா இருந்தது. நீ வேணாம்னு சொன்னீங்க, நான் ஃபுல்லா குடிச்சேன். அது வந்தோடனே இப்ப எனக்கு வாமிட். ஓ உண்மையிலே சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். குறிப்பாக வந்து லூப்பியோ ரோடு. ஸோ அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 முக்கியமான பிளேஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரடி வியூர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டெம்பிள், அதுலேயும் வந்து ஹையஸ்ட் வியூ அதுதான், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காவேரி பீக்கு, காஃபி எஸ்டேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த இடத்துல பார்க்கலாம், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு நல்லா வந்து லக்ஸரியாக இருந்தது. ரேட்டும் வந்து பெருசாக இல்லை. ஒரு 3 ஃபேமிலி வந்து நாங்கள் 3 பெட்ரூம் இருக்குது, 3 ஃபேமிலி வந்து தாராளமாக இங்கே தங்கலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இருக்குது. ஹாட் வாட்ரு, 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்ரு. சாப்பாடு வேணும்னா வந்து ஹோம்மேட் ஃபுட்டு பக்கத்துலேயே நம்ம கீழே இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே என்ன வேணும்னு சமைச்சு கொடுத்துட்றாங்க. ஆர்கானிக்காக இருக்குது. இப்போ நம்ம ஹோட்டல் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. வைஃபை 24 ஹவர்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா இல்லை. நாங்கள் பார்த்தோம், ஒரு அரௌண்டு ஒரு 2-3 ஹோட்டல் பார்த்தோம். பெருசாக எதுவும் நல்லா இருக்க மாதிரி தெரியல. இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதனால தான் நாங்கள் இது பண்ணிட்டோம். நீங்கள் சப்போஸ் ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மெலோடியனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஹோட்டல் டீட்டெயிலு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்பாட்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் பார்ப்போம். பாய்.